வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி, கம்ஃபர்ட் ஜோனோட 6th வீடியோ. கொஞ்சம் சீரியஸான விஷயத்துக்கு போகலாம், ஓகேங்களா? ஆஹ், ஒரு சில விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறதுக்கு காரணம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு டவுட் வந்துடுச்சுன்னா அந்த டவுட்டு கிளியர் ஆகிறதுக்காக எவ்வளோ அசிங்கப்பட்டாவது அதை நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன். என்னுடைய விஷயம் அதுதான். பல பேரை மீட் பண்ணுவேன், வழக்கம் போல் கண்டிப்பாக அவங்க அசிங்கப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க. ஒன்று ரெண்டு பேர் விஷயத்த சொல்லுவாங்க. இதுதான் உங்களுக்கு சந்தேகம் வரலாம், எதாத்தாலும் இதுன்றீங்களேன்ட்டு. சரி, அப்படி நான் ரொம்ப மெனக்கெட்டு தெரிஞ்சுக்கின ஒரு விஷயங்க, இஎம்ஐ, கம்ஃபர்ட் ஜோன் இஎம்ஐ, எவ்ரி மந்த் இன்ஸ்டால்மெண்ட். இதை மல்டிநேஷ்னல் கம்பெனிக்காரன் எப்படி யூஸ் பண்ணுறான்றது கடைசியாக சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம பேசுவோம். நானும் ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு அப்போ இஎம்ஐ ஃபோன் வரும், லோன் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. நான் இல்லைன்னு சொல்லிவிடுவேன், எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிவிடுவேன். ஓகே, இருந்தாலும் அந்த இஎம்ஐ பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை, பல டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு. அது சம்மந்தப்பட்ட எக்கச்சக்க டவுட்டு. ஓகே, அப்போது ஒர்க்கிங்கில் பக்கத்தில் ஒருத்தர் நண்பர் கொஞ்சம் நல்லா பேசுவார். அதான் மனம் விட்டு பேசுவாங்க. மல்டிநேஷனல் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் லைக் தட் தான் இருப்பாங்க. அவர் திடீர்னு இந்த மாதிரி வீடு கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஓகே, எப்படி என்னன்னா லோன் போட்டிருக்கேன் இஎம்ஐ அப்படின்னாரு. என்னுடைய நீண்ட நாள் டவுட்டை அவர்கிட்ட கேட்டே அவனு முடிவு எடுத்து கேட்க ஆரம்பிச்சேங்க. ஒரு விவாதம் மாதிரி தான், அப்படியே நீங்கள் கண்டென்ட் வரையும் நோட் பண்ணுங்கள். அவரும் அவருடைய மனைவியும் 2 பேருமே எம்என்சியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் சொன்ன அந்த பீரியடில் 2 பேருடைய சம்பளமும் சேர்த்து ஒரு 90,000 கிட்ட சொன்னாங்க. ஓகே, இஎம்ஐ மாதம் 40,000 போட்டதா சொன்னாங்க. ஏன்னா முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடுறேன், பட் அதுக்கு எப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்றது, நான் என்னென்ன கேள்வி கேட்டேன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வரேன். முதல் கேள்வி, ஓ இஎம்ஐ போட்டிங்களா, சரி, எப்படி ஏதாவது சேலரி இன்க்ரிமெண்ட் ஏதாவது ஆச்சான்னு கேட்டேன். இல்லையே, அதே சேலரி தான் அப்படின்னாங்க. ஒய்ஃபுக்கு ஏதாவது ப்ரொமோஷன் அது மாதிரி திரும்பவும் கேட்டேன். இல்லை, அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு. சரி, அப்போது இஎம்ஐ போட்டிங்கன்னா அப்போது அப்போ வாங்கிட்டு இருக்க சம்பளத்தில் நீங்கள் சொல்கிறது நியர்லி 50% கிட்ட கட் ஆகுது, அப்படி தானே? ஆமான்னாங்க. சரி, நீங்கள் தப்பாக நினச்சேன்னா என்னோட நீண்ட நாள் டவுட் இருக்குது, அது மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டேன். என்ன அப்படின்னாங்க. போன மாதம் இந்த மாதத்துலேருந்து இஎம்ஐ போட்டிங்க, போன மாதம் வரையும் அந்த அந்த 40,000 உங்களால் சேமிக்க முடியலையா அப்படின்னு கேட்டேன். ஓகே, இது அவருடைய ஈகோ டச் ஆகும். வழக்கம் போல் ஏதாவது ஒன்று திட்டுவாங்க. அவர் கொஞ்சம் நல்லவர், திட்டல, விட்டுட்டார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் என்கிட்ட பேசலைங்க. மறுபடியும் நான் பேசி அது மாதிரி பேசிக்கிட்டு இதுக்குள்ளே ஒரு மாதமும் போயிடுச்சு. மறுபடியும் கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பித்தேன். இந்த முறை நம்ம நம்ம பதில் கிடைக்கிற வரையும் அந்த கேள்வி கேட்டுகிட்டே இருப்போம், என்னுடைய கெட்ட பழக்கம். இந்த முறை சரி, மாதம் போயிடுச்சு, எப்படி எப்படி போச்சு, என்ன எப்படிலாம் எக்ஸ்பென்ஸ்லாம் சமாளிச்சிங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் இன்னொரு உண்மையை சொன்னார். ஏன்னா நான் சிட்டியில் தங்கலைங்க, நான் கிராமத்தில் தான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன் வேலைக்கு. ஓகே, அதுவா, நாங்கள் வீக்கெண்ட் ட்ரிப் போவோம். அந்த ஷாப்பிங் மால், அந்த மால் கல்ச்சர், ஒரு நாள் ஃபுல்லாக மாலில் போய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவாங்க. அந்த மால்லேயே தேட்டர்ஸ் இருக்கும், ஒரு ஒரு படம் பார்ப்பாங்க, சுற்றி சுற்றி வருவாங்கன்னு சொல்லுவாங்க. வீக்கெண்ட் மால் போவோம், மந்த்லி ட்வைஸ் மால் போவோம். ஆனால் என்ஜாய் பண்ணது, இப்போ மால் போகிறத குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அவர்கிட்ட அகைன் ஒரு சில இன்புட்ஸ் வாங்கினேன். அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், அவர் ஒரே ஒரு குழந்தை தான். ஸோ 3 பேர், இவங்க ஒய்ஃபு குழந்தை, 3 பேருமா போயிட்டு ஆவரேஜாக ஆளுக்கு 2,000 ரூபாய் செலவு பண்ணிவிட்டு 6,000 ரூபாய் செலவு பண்ணுறாங்க. 2 வாரம் தான் சொன்னாங்க, மந்த்லி ட்வைஸ்ன்றதுனால ஏறக்குறைய அப்ராக்சிமேட்லி 15,000 அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. ஓகே, இது போக இதர செலவில் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ தான் அவர்கிட்ட நான் சொன்னேன், இது மாதிரி கம்ஃபர்ட் ஜோன், கம்பல்ஷன், இதை பற்றி நான் சொன்னேன். விஷயம் ஒன்றுமே கிடையாது. இந்த 40,000 நம்மளால் சேவ் பண்ண முடியும்னா சேவ் பண்ண முடியும். ஆனால் அது கம்பல்ஷன் இல்லை அப்படின்றதுனால நம்ம செய்கிறதில்ல. அப்போ நம்ம செய்கிற செலவெல்லாம் அத்தியாவசிய செலவாக இருக்குது. அதே 40,000 நம்ம மாதம் சம்பளம் கிரெடிட் ஆனவுடனே டெபிட் ஆகிடுது அப்படின்னும் போது, இருக்கிற சம்பளத்தை ஓட்டணும் போது அப்போ நம்ம கொஞ்சம் கான்சியஸோடு செலவு பண்ணுறோம். அப்போ ஒரு சிலதெல்லாம் நமக்கு அனாவசிய செலவாயிடுது.
போன மாசம் வரையும் மால் கல்ச்சர் உங்களுக்கு அத்தியாவசிய செலவா இருந்தது. இந்த மாசம் அது அனாவசிய செலவா மாறிடுச்சு. ஒரே மாசத்துல எப்படி அந்த மாறும் அப்படின்னு கேட்டேன். இது நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு உண்மைங்க. தெரிஞ்சுக்கிட்ட உண்மை இது. அதான் கம்பல்ஷன்ல மட்டும்தான் அவங்க இஎம்ஐ இப்போ. அதே இன்னொன்னும் கேட்டேன், இப்போ ஏதோ ஒரு திடீர் லக் அடிக்குது, ஏதோ ஒரு காசு உங்களுக்கு கிடைக்குது, கிஃப்டா கிடைக்குதுன்னு நீங்க அந்த கடன் அடைச்சா அடுத்த மாசம் நீங்க அதே 40,000 சேவ் பண்ணீங்களான்னு கேட்டேன். அவர் அமைதியா இருந்தாரு. நான் சொல்றேன், கண்டிப்பா பண்ண மாட்டாரு. இதுதான் கம்ஃபர்ட் ஜோனு வந்து பேங்க்காரையும் இஎம்ஐக்காரன் தெரிஞ்சு வச்சிருக்கான். அவன் அவன் வம்படியா வந்து சொல்லலை, இந்த லோன் வாங்கிக்கோ, இதை நான் இது பண்றேன் அப்படின்னு. நம்மளா தான் தேடி போறோம், நம்ம தேடி போறோம். அதே மாதிரி அந்த எக்ஸஸ் அனாவசிய செலவை நாம தான் தேடி போய் பண்றோம். மால்காரன் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடல, வீக்கெண்ட் ஆயிடுச்சு வாங்க வந்து எனக்கு செலவு பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்றது இல்லை. நாம தான் போய் பண்ணிட்டு இருக்கோம். இதுதாங்க கம்ஃபர்ட் ஜோன். கம்பல்ஷனில் மட்டும்தான் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்மளால வெளியே வரவே முடியுங்க. ஓகே. கம்பல்ஷன் இல்லாமல் சுய விருப்பத்தின் மேலே வரணும்னா அதுக்கு நம்ம மெனக்கெடணும். வி ஹாவ் டு சஃபர் எ லாட். கொஞ்சம் தமிழ் புரியாதவங்களுக்காக சொல்லிட்டேங்க. இதுதான் உண்மை. இதில் பாசிட்டிவாக நடத்தின ஒருத்தரும் எனக்கு தெரியுங்க. ட்ரெயினில் வந்துகிட்டு இருந்தார். அவர் பேசுறதை நான் கேட்டுட்டு இருக்கும்போது நான் அவர்கிட்ட விவாதம் பண்ண மாட்டேன். அவர் சொல்லுவார் என்னென்னா, சேம் எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவர் தான். என்ன சொல்லுவார்னா, நான் 2 அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒன்று சேலரி அக்கௌண்ட், இன்னொரு அக்கௌண்ட் நான் ஒரு நார்மல் அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட்டுக்கு ஏடிஎம் கார்டு கிடையாது. இப்போ தாங்க டிஜிட்டல் பே வந்துடுச்சு, அப்போ ஒன்லி ஏடிஎம் கார்டு தான். ஏடிஎம் கார்டு கிடையாது, கொடுத்த ஏடிஎம் கார்டு நான் உடச்சி போட்டேன் அப்படின்னாரு. உடனே நான் அப்படியே ஒத்து கவனிக்க ஆரம்பித்தேன், என்ன சொல்ல வராருன்ட்டு. சிம்பிளாக சொல்லுவார், சேலரி கிரெடிட் ஆன உடனே ஒரு அமௌண்ட்டை அந்த அந்த அக்கௌண்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன். இருக்கிற காசு தான், என்ன ஆனால் உயிரே போனாலும் இந்த காசில் தான் செலவு பண்ணணும்னு முடிவு எடுப்பேன் அப்படின்னாரு. அது பாசிட்டிவ் இஎம்ஐங்க. பாசிட்டிவ் இஎம்ஐ பண்ணுறதுக்கு நம்ம மெனக்கெடணும், அதீத மன தைரியம் வேணும். மீண்டும் விவாதிப்போம்.